என்ன நியாயம்? இல்ல இது என்ன நியாயம்? நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டாங்க, நீங்க அது எதுன்னு கேட்பீங்க? இந்த லாரா பொறுத்தவரை ஹீரோ வந்து மேலே போட்டா அதுக்கு எதுவும் கேட்க மாட்டீங்களா? நான் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து எல்லாம் பேசணும்னு கத்துக்கிட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மாலை போடுறது என்ன நோக்கத்துல போடுறதுன்னு தான் புரியுது. போடுறதுன்னு நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க. மாலை போடுறத சொன்ன போடு. இப்போ லாரா வாங்க பாத்தீங்களா? நீங்க தான் ஹீரோயினா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? ஏன்னு கேளுங்க. நான் 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, 2.5 மணி நேரமா நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். ஆனால் இவங்க வந்து என்னை பார்த்து பேசவே இல்லை. கரெக்டாக இங்கே 2000 கேமரா வந்தவுடனே கரெக்டாக மேடம் வந்து கரெக்டாக வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? சினிமாவில் மட்டும் நடித்தா பத்தாது, இது மாதிரி கேமரா முன்னாடியே நடிக்க தெரியணும். கரெக்டா இல்லையா? உங்கள் பேர் என்னம்மா? பேர் என்ன உங்க பேரு? அனுஸ்ரயா. அனுஸ்ரயா இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு. அனுஸ்ராக்கு வணக்கத்தை போடு. ஒரு 5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல டென்ஷன் ஆகி தான் பார்க்கணுமா? உங்க தங்கச்சிக்கையா? பொதுவாகவே நான் வந்து எப்பவுமே எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தம்பியோட தங்கச்சின்றதுனால எப்பவுமே ஸ்பெஷல் உண்டு. எடாத இன்னொரு மாலை கூட வேற யாருமா வந்திருக்கிறது? ஹீரோ வந்திருக்காரா? அவரு இதுல போலீஸா நடிச்சிருந்த கார்த்திகேசன் வாங்க. இந்த மாலை யாருக்கு போய் சேரணும்ன்றது அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்காரு. இத புடிங்க, அப்படியே போடுங்க. எப்பவுமே நான் மாலைக்கு ஆசைப்பட மாட்டேங்க, புரியுதுங்களா? சூப்பர். வாங்க முன்னாடி வாங்க. அதாவது நான் மாலை போட்டாதான் தப்பாய் போறேன். இதை பிடிங்க, நீங்க போடுங்க. நீங்க லாரா படத்துல தான் சார் உண்மையான போலீஸ், புரியுதுங்களா? ஒரு சிங்கம் மாதிரி. சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, இது சிங்கம் 4. உண்மையிலேயே அந்த சிங்கம் சூர்யாவுக்கு அப்புறம் அந்த 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்கிறது இவருக்கு ஒருத்தர் தான். ஆனால் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு அவரை விட. என்ன அப்படின்னாக்க, நீங்க தான் டபுள் மீனியான தொப்பை தான் சொன்ன. அந்த அளவுக்கு அந்த துரசிங்கத்தை விட இந்த நொரசிங்கம் பயங்கரமா இருக்காருப்பா. சூப்பர். ஆமா, இந்த படத்துல ஹீரோ வந்திருக்காரா? அவர் பேருனா அவர் அசோக் வந்திருக்காரா? ஒரு ரசிகனா உங்க பேச்சு திறமை ரசிச்சிட்டு இருக்கேன். சூப்பர். இவங்க வந்திருக்க பிடிங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். உங்களோட இந்த பிரஸ் மீடியா, தேங்க்யூ. இந்த பிரஸ் மீடியா பீப்புள் முன்னாடி ஒரு நல்ல சுபகாரியத்தை பண்ணி வைக்கிறேன். பிடிக்கும் மாத்திக்க. அதாவது இந்த லாரா படத்துல இவங்களோட காதல் தான் கூடாம போச்சு. அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியும் அவங்களோட கல்யாணம் சேராம போச்சு இந்த பிரஸ் மீடியா பீப்புள் முன்னாடி. ஏன்னா அந்த ஆண்டவனை விட இன்னைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னாக்க இந்த பிரஸ் மீடியா பீப்புள் கிட்ட தான். ஏன்னா உண்மையை உறக்க சொல்றதும் நியாயத்தை உறக்க சொல்றதும் இவங்க தான். ஒரு பிரதமருக்கு இல்லாத அந்த ஒரு முன்னுரிமை கூட இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு உண்டு. உங்க முன்னாடி நம்மளுடைய லாரா படத்தோட கதாநாயகனுக்கும் கதாநாயகிகளுக்கும் இப்பவே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். கமெண்ட்ல கேட்காதீங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. இந்த வேலை பாக்குறதுக்கு நான் இல்ல. எங்கப்பா அவரு கார்த்திகேசன், அவர் அடிக்கடி சிங்க சூரிய நண்பா. ஓகே, அவர் சொன்னதுனால
மலையாளத்திலேருந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடி வச்சு வந்திருக்காங்க ஒரு கதாநாயகி. அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி ஆல் த பெஸ்ட் சொல்கிறோம் அந்த டீம் சார்பாக. ஓகே, காட் போடுங்க. நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட. காட் பிளஸ் யூ. என்ன நியாயம்? இல்ல இது என்ன நியாயம்? நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டாங்க, நீங்க அது எதுன்னு கேப்பீங்க? இந்த லாரா பொறுத்தவரை ஹீரோ வந்து மாலை போட்டா அதுக்கு எதுவும் கேட்க மாட்டீங்களா? நான் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து எல்லாம் பேசுறது கத்துக்கிட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மாலை போடுறது என்ன நோக்கத்துல போடுறதுன்னு தான் புரியுது. போடுறதுன்னு நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க. மாலை போடுறத சொன்ன இந்த நேரத்தில் லாரா படத்தில் உள்ள அந்த கதாநாயகன் அசோக் அவர்கள் மாலை போட்டது தங்கச்சியாவா ஹீரோயினாவா மலையாளத்தில் எது போட்டிருக்கீங்க? நண்பியாக நண்பியாக இந்த பொண்ணுக்கு போட்டிருக்க. நீங்களும் போடுங்கம்மா. இருமா ஏமா அதான் ஒரு வருஷமா இவர் கூட நடிச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் போட்டு என்ன சந்தோஷப்படுத்தினாதான் என்ன உங்களுக்கு இல்ல என்ன பலன்றா என்ன இந்த லாரா படம் பார்த்துட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா. அப்புறம் இந்த படத்துல ஒருத்தன் ஒல்லியா இருந்தான், அவன் நல்லா கில்லி மாதிரி வேலை வந்திருக்கானா? வா தம்பி, உனக்கு முடிய பாத்தியா? இந்த முடியெல்லாம் அதுல நடிச்சிருக்கு. மாலையை புடி. உனக்கு ஜோடி அங்க உன் பொண்டாட்டி எங்க? உன் பொண்டாட்டி அங்க வந்திருக்கா நடிக்கா? இது படம் பார்க்க விடு. மாலை விடு, மாலை விடு. அதான் இன்னைக்கு நடிச்சிருக்க இந்த லாரா படத்துல இருந்து அவ்வளோ ஆர்டிஸ்டும் படம் பார்க்க வருவாங்கன்னு பார்த்தாக்க யாருமே படம் பார்க்கறதுக்கு இல்லை, இவங்க தான் வந்திருக்காங்க. அப்போ அவ்வளோ பிஸியான ஆளுங்களையா நீங்க இந்த லாரா படத்தில் நடிக்க வச்சிருக்கீங்க? நடிக்கிறதுக்கு வாங்கினீங்கல்ல துட்டு வாங்கினீங்கல்ல. அப்போ படம் பார்க்க வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அது லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாத்தையும் போடணும்ல. ஆனால் அதை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ப்ரொடியூசரே வந்து கேட்குறது, எல்லாத்துக்கும் டைரக்டரே வந்து கேட்குறது. அப்போ இந்த படம் எப்படிப்பா வெளில போய் சேரும்? லாரா படம் எப்படி வெளில போய் சேரும்? டைரக்டர் வந்திருக்காரா? அவர் கூப்பிட்டு இங்கே வாங்க. எங்கப்பா அவரு வந்திருக்காரா? இன்னுமா சார் எங்க அவரு? சரி, ஓகே. இந்த படத்தில் லாரா படத்தில் எல்லாரும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பெருமை படம் விதமாக நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்த அண்ணா காலேஜ் என்ன தம்பி உனக்கு தெரியுமாப்பா? நீ தானே அந்த ஞான சார் கூட ஃப்ரெண்டு பேருண்ணா? அந்த காலேஜ் பேர் என்னப்பா? அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவங்களுக்கும் இந்த படத்துக்கும் கூட கொஞ்சம் சம்பவம் இருக்குது. அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோட டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, டெக்னீஷியன் எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள படங்கள் நான் நிறையா வந்துகிட்டே இருக்குன்னா, நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா. நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா. ஓகே, நன்றி, வணக்கம். அது தனியாக பேசிப்போம், தனியாக பேசுவோம். இல்லை சீரியஸாக தான்.